என்னோட டெலிவரியில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உன் குழந்தை பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாது, வெளியில் வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. வயிற்றுக்குள்ளே வந்து டாய்லெட் போயிடுச்சு குழந்தை, உடனே வெளியில் எடுக்கணும். ஆனால் அன்றைக்கி டாக்டர் பார்த்தா அனஸ்தெட்டிஸ் கிடைக்கல. எங்கள் ஊர் சின்ன ஊர். அப்போ என்னோட சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இந்த ஊருக்கு வந்து மாலை போட்டுட்டு வான்னு வேண்டிக்கிறேங்கிறாங்க. ஒருத்தவங்க பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கோன்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும்பொழுது என்னோடய மனசுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், உடைந்து போகாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணுது. நான் பெரிய பக்திமயமான ஆள்லாம் கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த கடவுளுங்கிற பெயரை பிடிச்சிக்கிட்டு அந்த மீண்டு வந்துடும். அந்த உறுதி கிடைக்கிது. அந்த உறுதியில் அந்த குழந்தைக்கு இன்னும் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வேண்டுதல் நிறைவேறும்பொழுது நிறைய கடினம் இருந்துச்சு. இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்ம குழந்தை பத்திரமா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், நம்ம பசங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு அவங்க செய்யும்பொழுது தனக்காக பெரும்பாலும் வேண்டிக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க யாராவது பாருங்கள். பெரும்பாலும் பெண்கள் இதில் வந்து நான் நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், என்னோடய கம்பெனி வளரணும்னு நான் வேண்டிக்கிறவங்க ஒருத்தர் கூட பார்த்தது. 90% வந்து அந்த வேண்டுதலை யாரோ ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணி ஒரு தியாக மனப்பான்மையோடு தான் செய்கிறாங்க. அந்த அன்பு தான் வந்து ஆன்மீகமாக மாறுது.